நவீன வீடுகள், கடை தொகுதிகள், கல்யாண மண்டபங்கள் என அனைத்தையும் உத்தரவாதத்துடன் கட்டித் தருகிறார்கள் EMK Engineering and Construction. வணக்கம். இது இன்றைய முக்கிய செய்தி தொகுப்பை வழங்கும் செய்தி பார்வை. இலங்கையில் நடந்த வினோதமான சம்பவங்கள் மற்றும் செய்திகளை இந்த செய்தி பார்வை ஊடாக பார்க்கவுள்ளோம். அந்த வகையில் புத்தளத்தில் தனியார் பேருந்துக்குள் வைத்து மாணவியை துஷ்பிரயோகம் செய்த நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 15 வயதான பாடசாலை மாணவியை துஷ்பிரயோகம் செய்த நடத்துனர் ஒருவர் ஆனமடுவு போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, இலங்கையில் எதிர்வரும் ஜூன் 1ஆம் தேதியில் இருந்து வாகனங்கள் சத்தமாக ஹார்ன்களை பயன்படுத்துவது தடை செய்யப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்திருக்கிறார்கள். இந்த தடையின் கீழ் வாகனங்களில் தேவையற்ற மின் குமிழ் அலங்காரமும் தடை செய்யப்பட உள்ளது. எனினும் அவசர சேவை வாகனங்கள், போலீசாரின் வாகனங்கள், தீயணைப்பு படை வாகனங்களுக்கும் இந்த தடையில் இருந்து விலக்களிக்கப்பட உள்ளது என்று செய்தி வெளியாகியுள்ளது. மற்றொரு செய்தியாக, கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள ஹோட்டலில் 18வது மாடியிலிருந்து விழுந்து இளைஞர் ஒருவர் உயிரிழந்துள்ளார். 18வது மாடியில் பணி செய்து கொண்டிருந்த இளைஞனை உயிரிழந்துள்ளார். நேற்று மாலை 4 மணி அளவில் நிர்மாணிப்பு பணி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் ஹோட்டலில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது என்ற செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. இன்னொரு செய்தியாக, கொழும்பின் புறநகர் பகுதியான பியக்கம பிரதேசத்தில் மசாஜ் நிலையம் என்ற பெயரில் நடத்தி செல்லப்பட்ட விபச்சார விடுதிகள் சுற்றி வளைக்கப்பட்டுள்ளன. இதன்போது அங்கு பணியாற்றிய 7 பெண்கள் மற்றும் 3 முகாமியாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தி ஒன்றும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஒரு செய்தியாக, உறுதியான பொருளாதார கொள்கைகள் காரணமாக இலங்கை ரூபாவின் பெறுமதி ஸ்திரமடைந்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் முதல் நாணய பெறுமதி வலுவடைந்திருப்பதாக நீதி ராஜாங்க அமைச்சர் இரான் விக்ரமரட்ன தெரிவிக்கின்றார் என்ற செய்தியும் வெளியாகியிருக்கு. மற்றொரு செய்தியாக, நெலுவலேவத்து பிரதேசத்தில் ஏற்பட்ட வாகன விபத்தொன்றில் 7 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இலங்கையில் இன்று நள்ளிரவு முதல் வேலைநிறுத்தம் ஒன்றை மேற்கொள்ளப் போவதாக ரயில்வே தொழிற்சங்கங்கள் முடிவு செய்துள்ளன. சம்பள பிரச்சினைகள் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தே இந்த வேலை நிறுத்த போராட்டம் நிகழ இருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. மற்றொரு செய்தியாக, முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்சவுக்கு இதுவரை எந்த அழைப்பாணையும் பிறப்பிக்கப்படவில்லை என நமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஆதாரமற்ற கூற்றுக்களை சிலர் தெரிவித்து வருவதாகவும் குற்றம் சுமத்தியுள்ளார். முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோத்தபாய ராஜபக்ஷ மீது அமெரிக்காவில் 2 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியிருந்தன. குறித்த 2 வழக்குகள் தொடர்பாக நீதிமன்றம் அழைப்பாணை விடுத்துள்ளதாகவும் வெளியாகிய செய்திகளை நமல் ராஜபக்ஷ இந்த கருத்தை முன்வைத்துள்ளார் என்றும் செய்தி வெளியாகியுள்ளது. இன்றைய செய்தி பார்வை இத்துடன் நிறைவடைகிறது. மீண்டும் நாளைய செய்தி பார்வையுடன் சந்திக்கிறோம். அனைத்து செய்திகளையும் பார்க்க லங்காஸ்ரீ நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் பார்க்க வேண்டுமா? அப்போ கீழிருக்கும் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.